ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் இயல் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி கட்டாயமாக நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒன் டேயில் ஒரு ஒரு 9th ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக முடிக்க போகிறோம். நியூ புக் 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் ஃபஸ்ட் லெசன், ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் லெசன் திராவிட மொழி குடும்பம். ஸோ திராவிட மொழி குடும்பங்கிறது ஒரு முக்கியமான பாடம் தான். அதை நம்ம பார்க்கலாம். தமிழில் கருத்துக்களை தமிழர்கள் அதாவது நமக்கு ஒரு ஒரு கருத்து வந்துச்சு அப்படின்னா அதை இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு நம்ம உருவாக்குனது தான் மொழி. அப்போ முன்னாடிலாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா குறியீடுகள், சைகைகள், ஓவியங்கள், ஒலிகள் அது மூலமாக பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி சொல்கிறது மூலமாக அவங்களுக்கு அதோட பருப்பொருள் தான், அதை கருத்து தான் புரிஞ்சதே தவிர பட் அதோட முக்கியமான நுண்ணிய பாயிண்ட்ஸ்லாம் புரியலை, நுண்பொருட்கள் வந்து புரியலை. ஸோ அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மொழியை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஒரு மொழியும் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கும். இப்போ இங்கே தமிழ் பேசுகிறதும் வேறு சென்னையில் தமிழ் பேசுகிறதும் தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் தமிழ் பேசுகிறதும் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். கன்னியாகுமரியில் தமிழ் பேசுகிறது வித்தியாசமாக இருக்கும். ஸோ அது வந்து உலகத்தில் உள்ள மொழிகள் எல்லாமே, மற்ற மொழியுமே சொல்கிறாங்க, உலகத்தில் இருக்க எல்லா மொழியுமே அவற்றின் பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு மொழி குடும்பம், பல மொழி குடும்பங்கள் இப்போது நமக்கு வந்து 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் என அழைக்கப்படும். இந்தோ ஆசிய, திராவிட, ஆஸ்திரோ ஆசிய, சீன திபெத்திய மொழிகள் அப்படின்னு 4 வகை இருக்குது. அதுக்கப்புறம் இந்திய நாடு வந்து மொழிகளின் காட்சி சாலை, இந்திய நாடு வந்து மொழிகளின் காட்சி சாலை காட்சி சாலையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அகத்தியலிங்கம். இந்த இந்தியா வந்து குறிப்பிடத்தக்க, அதாவது பழமையான நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி, அதை வந்து அந்த எந்த மாதிரியான எதுக்கப்புறம் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா மொஹஞ்சதாரோ ஹரப்பா அகழாய்வுக்கு அப்புறம் தான் இது வந்து இந்தியா வந்து ஒரு பழமையான நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து திராவிட நாகரிகம் அப்படின்னும் நிறைய அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா திராவிடர் பேசியது தான் திராவிட மொழி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ திராவிடம் அப்படிங்கிற சொல்லே எதுலேருந்து தான் வந்திருக்கும்? திராவிடம் சொல்லி முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா குமரலப்பட்டர். அது திராவிடா அப்படிங்கிற தமிழ் சொல்லேருந்து தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஹீரஸ் பாதிரியார் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா தமிழ், அதே லா முடிகிற மாதிரி தமிழா, அதுக்கப்புறம் வேறு ஃபுல்லாகவே இந்த குண்டுலா வந்துடும். அதுக்கப்புறம் தமிழா, அது இட்டு நடுவில் வரும், டீ முன்னாடி வரும், இட்டுக்கு அப்புறம் தான் இத்து வரும். ஸோ அதனால் இட்ரமிழா, இத்ராவிடா, திராவிடா இப்படின்னு தான் திராவிடாங்கிற சொல் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொழி பற்றிய ஆய்வு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதில் சமஸ்கிருத மொழியிலிருந்து தான் தமிழ், கன்னடம், தெலுங்கு அப்படிங்கிறது உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் 18ஆம் நூற்றாண்டில் தொடக்க வரைக்கும் இந்திய மொழிகள் எல்லாமே வடமொழி தான் ஆர்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அறிஞர் வில்லியம் ஜோன்ஸுங்கிறவங்க வடமொழியை ஆராய்ந்து இது வந்து ஐரோப்பிய மொழியோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. 1816 பேராசிரியர்கள் பால் ரஸ்க் கிரீம் அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ பாப்ராஸ்க் கிரீம் அப்படிங்கிறவங்க மொழி சார்ந்த பல ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க. முதலில் பிரான்சிஸ் எல்லிஸ் என்பார் தமிழ், தெலுங்கு, கன்னடம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி இது எல்லாமே ஒரு தனியொரு குடும்பத்தை சேர்ந்தது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி இதை வந்து தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் மால்தோ, தோடா, கோண்டி முதலான மொழிகள் பற்றி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஹோக்கன் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா இம்மொழிகளை எல்லாத்தையும் சேர்த்து இணைத்து இதை வந்து தமிழியன் அப்படின்னு பெயரிட்டதோடு இது வந்து ஆரிய மொழிகளிலிருந்து மாறுபட்டதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்ஸ் முல்லரும் இதே தான் சொல்கிறாங்க. அதாவது மெயினாக இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மொழிகள் ஒரு தனி குடும்பத்தை சார்ந்தது. அது வந்து தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தென்னிந்திய மொழிகளில் மால்தோ, தோடா, கோண்டி அப்படிங்கிற முதலான மொழிகளையும் ஆய்வு மேற்கொண்டதில் ஹோக்கன்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா மொழியும் சேர்த்து தமிழியன் அப்படின்னு பேர் வச்சதுக்கோடையும் ஆரிய மொழியிலேருந்து இது மாறுபட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து அக்செப்ட் பண்ணுறது யார் அப்படின்னா மார்க்ஸ் முல்லரும் அக்செப்ட் பண்ணுறாங்க. அப்புறம் 1800 இது ரொம்ப தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா கால்டுவெல். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா கால்டுவெல்ங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. இது வந்து
ஆரிய மொழி குடும்பத்திலேருந்து வேறுபட்டதாக இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. சமஸ்கிருத மொழிகளுக்குள் செலுத்தியுள்ளன. சமஸ்கிருத மொழிக்குள்ளேயும் அவங்களோட செல்வாக்கு செலுத்தியிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கால்டுவெலுக்கு அப்புறம் யார் வந்தாங்க அப்படின்னா ஸ்டென்கனோ, KV சுப்பையா, LV ராமசாமி, பரோ, எமினோ, கமில் சுவலபில், ஆந்திரனோவ், தோப்போ, மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிறவங்களும் திராவிட மொழிகளின் ஆய்வுக்கு பங்களிப்பு செலுத்தினரும் ரொம்ப முக்கியமானவங்கன்னு சொல்கிறாங்க. திராவிட மொழி குடும்பம் அப்படின்னா என்னென்னா, திராவிட மொழி குடும்பம் வந்து தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் அப்படின்னு தெற்கு வடக்கு நடுவில், தெற்குக்கு வடக்குக்கு நடுவில். அப்போ தென் திராவிட, வட மேலே கீழே நடுவில், அப்படி தெற்கு வடக்கு நடு திராவிட மொழிகள் என 3 வகைப்படுத்தியுள்ளன. இதில் திராவிட மொழி குடும்பத்தில் தமிழ், நமக்கு இதெல்லாம் தெற்கு பக்கம் தான் இருக்குது. தமிழ், கன்னடம், மலையாளம் எல்லாமே தென் திராவிட மொழிகள் எனவும், தெலுங்கு அது நடுவில் இருக்குது. தெலுங்கு வந்து நடு திராவிட மொழிகள் எனவும், பிரக்யூ வந்து வட திராவிட மொழிகள் எனவும் குறிக்கப்பட்டுள்ளன. ஒரு பாக்ஸ் இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஓகே, இது எல்லாமே தெற்கு சைடில் இருக்குது பாருங்கள். தமிழ், மலையாளம், நம்ம இப்படி இந்தியா மேப்பில் கீழே தான் இருக்கும். இது எல்லாமே தமிழ் பேசுகிறவங்க, மலையாளம் பேசுகிறவங்க, கன்னடம் பேசுகிறவங்க. குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரா, இருளா. இது எப்படி மனப்பாடம் படிச்சுக்கோங்க. தமிழ், தெலுங்கு தெலுங்கு வந்து நடுவில் வந்துடும். தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரா, இருளா இப்படின்னு 9 தென் திராவிட மொழிகள் இருக்குது. 12 நடு திராவிட மொழிகள் இருக்குது. நீங்கள் வட திராவிட மொழிகள் படிச்சுட்டு மீதி ஃபுல்லாக நடு திராவிட மொழிகள். குருக், மால்தோ, குருக், மால்தோ, பிராக்வி. இப்போ எதுக்கு நடு திராவிட மொழிகள் ரீட் பண்ணிடலாம். தெலுங்கு கூயி, கூவி, கூ வரிசையில் வருது. உங்கள் கூ வரிசையில் ஒன்றுமே வரல, அப்படி தானே வரல. அது மாதிரி கூயி, கூவி, அது மாதிரி கோண்டா, அங்கே கோத்தா இருக்குது, இங்கே கோண்டா இருக்குது. கோலமி, கோண்டா கோலமி, அதாவது கொலமினாலும் ஓகே. நாய்க்கு, நாய், பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதபா, கோண்டா, கோண்டி, சரியா. கோலமி, கோயா, கோண்டா, கோண்டி, கோலமி, கோயா, நாய்க்கு, பெங்கோ, பர்ஜி, மண்டா, கதபா. ஸோ இந்த 24 மொழிகள் மொத்தமாக இருக்குது. அந்த 24 மொழிகளோட இப்போ லேட்டஸ்ட்டாக எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா அப்படிங்கிற 4 மொழியையும் சேர்த்து திராவிட மொழிகள் வந்து மொத்தம் 28 அப்படிங்கிறத சொல்கிறாங்க. திராவிட மொழிகளோட பொது பண்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது முக்கியமான ஒரு இன்றியமையாத பகுதி அப்படின்னு சொன்னால் அது வேர்ச்சொல் இல்லைன்னா அடிச்சொல் அப்படிங்கிறாங்க. அந்த திராவிட மொழிகளோட சொற்களை நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது இது எல்லாமே பொதுவான அடிச்சொற்களை கொண்டிருப்பதாக காண முடிகிறது. இப்போ உங்களுக்கு தெரியுமா பார்த்துடலாம். தமிழ் வந்து இது வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கால்டுவெல். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தமிழ் வந்து வடமொழியின் மகள் கிடையாது, வடமொழியோட மகள் கிடையாது. ஏன்னா வடமொழியிலேருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, யார் ஜோன்ஸுங்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் அது வந்து வடமொழியோட மகள் கிடையாது. அது வந்து தனி குடும்பத்துக்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பும் கிடையாது. அது முதல்ல சமஸ்கிருதத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ சமஸ்கிருத கலப்பும் கிடையாது. அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கு இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம். தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம்னு சொல்லி கால்டுவெல் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அடிச்சொல் பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி சுழிச்சி நூ வந்திருக்குல்ல, 3 சுழி நூவில் வந்துச்சு அப்படின்னால அது மலையாள மொழின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. 2 கன் அப்படின்னா கன் எடுறா, தெலுங்கு குடக்குன்னு சுடுவோம், அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த தமிழுங்கிறது நமக்கு தெரியும். கண்ணு அப்படின்னு வந்துட்டாலே அது மலையாளம். கன்னடத்துலேயும் அந்த மாதிரி வருது. பட் எல்லாத்துலேயும் அந்த நூ வந்து மலையாளத்தில் கட்டாயம் வரும், கன்னடத்தில் வரணும்னு கிடையாது. கண் அப்படின்னா கன்னடம் ஞாபகம் வைக்கிறது. கண் அப்படின்னா தெலுங்கு எடுறா, குடக்குன்னு சுடுவோம் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அக்கு போட்டாலே கன் அப்படி வருதா, அது மாதிரி அக்குனா இங்கே இக்கில் முடியணும். குறுக்கு இக்கில் முடியணும். அப்புறம் கென் பர்ஜி அப்படிங்கிற வச்சுக்கணும். கொன்றுவேன், தோட்டா கொண்டா கொன்றுவோம் அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ தொடா. அதே மாதிரி எண்ணு பெயர்களும். இப்போ 3 அப்படின்னா நமக்கு தெரியும் தமிழ். 3 அந்த நூ வந்ததுனாலே மலையாளம். மூடு அதாவது தெலுங்குக்காரனால என்ன பண்ணுவோம், கொடக்குன்னு கொண்டா தெலுங்கு என்ன செஞ்சுருவோம் பார்த்தீங்களா. கண்ணு கொண்டா கடக்குன்னு இருக்கா கண். அதே மாதிரி அந்த மூடு அப்படி வந்துட்டுனாலே அது தெலுங்கு. மூடு, நீ மூடு அப்படின்னு கோவமாகவே பேசணும் தெலுங்குக்காரங்களை பார்த்து.
மூரு அப்படின்னா சரி ஓகே 3 ரிலேட்டிவாக இருக்குது, அதனால் மலையாளமும் கன்னடமும் அப்படி பக்கத்தில் கன்னடம் வச்சுக்கணும். மூஜி தூ அப்படின்னா மூஞ்சியை பாரு, தூ அப்படி துளு, அப்போ மூஜி துளு. குரில் நெடில் வேறுபாடு எப்படி இருக்கு? அடி அப்படின்னா குரில், ஆடி அப்படின்னா நெடில், ஆங்கிறதுனால நெடில். வழி அப்படின்னா குரில், வாளி அப்படின்னா நெடில். இப்போ இது வந்து ரொம்ப இது கொஞ்சம் பாருங்கள். பால் பாகுபாடு அப்படின்னா திராவிட மொழிகளில் தெரியுதா? ஓகே, திராவிட மொழிகளில் பொருட்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைஞ்சிருக்கு. பால் பாகுபாடு என்ன அமைஞ்சிருக்கு? பொருட்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது. ஆனால் வடமொழியில் இப்படி இல்லை. உயிரற்ற பொருட்களும் கண்ணுக்கே புலப்படாத நுண்பொருட்களும் கூட ஆண் பெண் என பாகுபடுத்தப்பட்டுள்ளது. அதில் கைவிரல்னாலே பெண்களுக்கு கைவிரல் அழகாக இருக்கும், அப்போ பெண் பால். கால் விரல் அப்படின்னா கால் கடுக்க வேலை பார்க்குறாங்க இல்லையா, அப்போ அது ஆண் பால். அதுக்கப்புறம் வாய், மூக்கு, கண், முகத்தின் பதிகளான வாய், மூக்கு, கண், அப்போ வாய் அப்படிங்கிறது ஆண். மூக்கு அப்படின்னாலே பெண்களுக்கு தான் அந்த மூக்குலாம் அழகாக இருக்கணும். வாய் வந்து எல்லாருக்கும் பேசுகிறதுக்கு மட்டும்தான். ஸோ மூக்கு வந்து ஒரு அழகு. அதே மாதிரி கண் அப்படின்னா அது 2 பேருக்குமே வேணும். அப்போ கண் வந்து பொதுப்பால். வாயும் பொதுசு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆம்பளையால் தான் வாய் பேசணும் வெளியில், பெண்கள் வந்து பேசக்கூடாது, அந்த மாதிரி அந்த அர்த்தத்தில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது என்ன வந்து கை விரல்னாலே பெண்கள் தான். கால் அப்படின்னா கால் கணக்கு வேலை பார்க்குறாங்க, அது வந்து ஆண் பால். அப்புறம் மூக்கு அப்படின்னா மூக்கு பெண்களுக்கு தான் அழகாக இருக்கும், அதை தான் பார்ப்பாங்க, அப்போ மூக்கு. அதுக்கப்புறம் வாய் எப்படி பார்த்தோம்னா வாய் வந்து ஆண்கள் தான் எங்கேனாலும் வெளியில் தைரியமாக பேசுவாங்க அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இருக்கவங்க. ஆனால் இப்போ பெண்கள் எல்லாருமே சமம் தான். பட் ஏதாவது ஒருத்தங்க தெரியாத ஒரு பர்சன் தான் எப்போ அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் வாய்ங்கிறது ஆண்பால், கண் வந்து 2 பேருக்குமே பொதுவானது, அப்போது பொதுப்பால். திராவிட மொழிகளில் ஆண் பெண் என பகுப்பு உயர்திணை ஒருமையில் காணப்படுகிறது. அக்ரணி பொருட்களையும் ஆண் பெண் என பால் அடிப்படையில் பகுத்தாலும் அவற்றுக்கென பால் காட்டும் விகுதிகள் இல்லை. இப்போ பாருங்களேன், தனிச்சொற்கள் ஆகிய ஆண் பெண் என்ற பகுப்பை கடுவன் அப்படின்னா ஆண் குரங்கு சொல்கிறது, கடுவன் அப்படின்னா என்னது ஆண் குரங்கு சொல்கிறது. மந்தி அப்படின்னா பெண் குரங்கு. களிறு அப்படின்னா ஆண் யானை. பிடி அப்படின்னா பெண் யானை. ஸோ அப்புறம் ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினைச்சொல் வந்து காலத்தை மட்டும் காட்டும். திணை, பால், எண், இடம் ஆகிய வேறுபாட்டை காட்டுவது கிடையாது. ஆனால் திராவிட மொழிகளில் வினைச்சொற்களில் வந்து தெளிவாக காட்டும். வந்தான் அப்படின்னா அவன் எப்போ உயர்திணை ஆண்பால், படர்கை ஒருமை. ஒருத்தன் வந்தான், எப்போ வந்தான்? திணை வந்து எப்பயோ பால் ஒருத்தன் தான் வந்தான். இடம்னா இங்கே வந்தான். அதாவது மாறாக மலையாள மொழி மட்டும் இயல்புக்கு மாறாக மலையாள மொழி மட்டுமே அமைந்துள்ளது. திணைப்பால் எண் மட்டும் தான் காட்டும். அங்கே நம்மளோட தமிழ் மொழியில் திணைப்பால் எண் இடம் காட்டும். மலையாள மொழியில் திணைப்பால் மட்டும் காட்டும் ஆகியவற்றை காட்டும் பால் விகுதிகள் இல்லை. திணைப்பால் எண் ஆகியவற்றை காட்டும் பால் விகுதிகள் இல்லை. நமக்கு காலத்தை மட்டுமே காட்டும். ஆண் பகுப்பு ஓகே, அது இதோட இந்த லெசன் இருக்குது. பாக்ஸ் இது வரைக்கும் ரொம்ப கொஷின் வந்ததே இல்லை. ஒருக்கு வேணால் இந்த பாக்ஸை வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கவிராஜ மார்க்கம் வந்து 2க்குமே வரும். அதாவது கவிராஜ மார்க்கம் வந்து பொது ஆண்டு 9, இங்கேயும் பொது ஆண்டு 9 கன்னடம். இது ரொம்ப தேவையில்லை, இது விட்டுறலாம். இங்கே வேணால் படிக்கலாம், இது வேணால் படிக்கலாம். ஸோ இது மரம் அப்படிங்கிறது மலையாளம் வந்து இந்த நூ வந்துட்டாலே வேறு எங்கேயும் வந்திருக்காது பாருங்களேன். இந்த 3 சொல்லி நூ வந்தாலே என்னது நம்ம மலையாளம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். 100 அப்படின்னா 100 தான். 100 இங்கே தான் இந்த தெலுங்கில் வந்து 100, அங்கே வந்து 3 அப்படிங்கிறது கன்னடத்தில் வந்திருக்கு. கன்னடத்துலேயும் அப்படி தான் வந்திருக்கு, இங்கே தெலுங்குலேயும் 100 தான் வந்திருக்கு. நீவு கருமாடத்தில் அப்படின்னு நமக்கு வரும்ல, அது தெலுங்கு. சரியா? நீன் அப்படின்னா கன்னடம். ஈ அப்படின்னா துளு கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. அப்போ 2 வந்து ஈ2 தான் தெலுங்குலேயும் மலையாளத்துலேயும். எரடுங்கிறது கன்னடத்தில், ரட்டுங்கிறது துளுவில். 4 வந்து 4 5 வந்து 5 5 தெலுங்குலையும் கன்னடத்துலேயும் 5 தான். அதே மாதிரி ஈ2 வந்து எரடு அப்படி வருது. மரம் வந்து மானு, மரம் கன்னடத்தில் வந்து மரம் தான், நமக்கும் மரம் தான். மர. ஸோ இது இப்போலாம் இந்த கொஷின்லாம் வர்றதில்லை, இருந்தாலும் ஓகே வச்சுக்கோங்க. இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேசியா, பிஜித்தீவு ஆகிய நாடுகளில் மட்டுமல்லாமல் தென்னாப்பிரிக்கா, மொரீஷியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், ட்ரினிடாட்,
ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளிலும் பேசப்படும் பெருமையுடையது தமிழ்மொழி. அதுக்கப்புறம் வந்து திராவிட மொழிகளுள் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழ்னா. பிற மொழி தாக்கம் வந்து தமிழ் அப்படிதான் ரொம்ப குறையா இருக்கும். அப்போ திராவிட மொழிகள் சிலவற்றை தாய்மொழியாக கருதப்படுகிறது. தமிழ் மொழி திராவிட மொழிகளின் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா இருக்க பார்த்தா மொரீஷியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் பணத்தாள்களில் தமிழ் மொழி வந்து இடம்பெற்றுள்ளது. பணத்தாள் அந்த பார்த்தீங்களா 10 ரூபாய் இருக்கா, அதே மாதிரி இங்கே 10 ரூபாய் இருக்குது. இங்கே இலங்கை, மொரீஷியஸ். ஸோ இதோட இந்த லெசனை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து செயல் பார்க்கலாம். ஈரோடு தமிழன்பனுடைய தமிழோவியம். ஆனால் இது இப்போதைக்கு நம்மளோட சிலபஸில் ஈரோடு தமிழன் பற்றி இல்லை, இருந்தாலும் ஓகே நம்ம ரீட் பண்ணலாம். அதாவது காலம் பிறக்கும் முன்னே ரோடு போட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பிறந்தது தமிழ், சரியா, அதுக்கு ரோடு போட்டாச்சு. அப்போ தமிழ் ஓவியத்தை வந்து காலம் பிறக்கும் முன்னே இந்த மாதிரி வந்துட்டுனாலே நீங்கள் என்ன சொல்லி ஈரோடு தமிழன்பனோட தான் பார்த்தலாம். இப்போ இதை பார்க்கலாம். இலக்கண குறி பார்க்கலாம். எத்தனை விட்டு இது மாதிரி தொடர்ந்து வந்தாலே அது என்னது அடுக்கு தொடர். ஏந்தி அப்படின்னா ஈல முடியுது, ஸோ அது வந்து வினை எச்சம். காலமும் அப்படின்னா டைரெக்டாக தெரிய ஆரம்பிச்சிட்டு, ஸோ வந்து அனைவரும் அதாவது மொத்தமும் மாறிட்டு, அப்போ முற்றுமை. நம்ம இதை வந்து எண்ணுமைன்னு சொல்லலாம், அப்படிதானா? அனைவரும் அப்படின்னாலுமே முற்றுமை. இப்போ பகுபத உறுப்புகளும் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். வளர்ப்பாய் வந்து வளர் ப்ளஸ் இப்பு ப்ளஸ் ஆய். வளர் பகுதி சந்தி எதிர்கால இடைநிலை, ஆய் முன்னிலை ஒருமை, ஒரு ஆளு முன்னாடி ஒரு முன்னாடி, அப்போ முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி ஆய். ஸோ நூல்வெளி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு தமிழன்பனோட தமிழ் ஓவியம் என்னும் நூல்லேருந்து தான் அந்த கவிதை இடம்பெற்றுள்ளது. இவரோட முன்னுரையில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு பூவின் வளர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவை கிடையாது. ஒரு பூவோட வளர்ச்சிக்கு நமக்கு எப்படி வளருதுங்கிற அந்த டிக்ஷனரி தேவை கிடையாது. அதே மாதிரி குழந்தையோட புன்னகை புரிந்து கொள்றதுக்கும் ஒரு டிக்ஷனரி வேண்டாம். அப்பாடலும் அப்படித்தான். ஈரோடு தமிழன்பன் புதுக்கவிதை, சிறு கதை முதலான பல வடிவங்களிலும் படைப்புகளை வெளியிட்டுள்ளார். ஹைக்யூ, சென்ட்ரியூ, லிமரைக்கோ. இப்போ இது வந்து யார் அப்படின்னா ஈரோடு. ஹைக்யூ, சென்ட்ரியூ, லிமரைக்கோ வந்து ஈரோடு தமிழண்ணன். ஹைவேஸ் அப்படின்னாலே ஈரோடு அப்படின்னு வச்சுக்கணும். சென்ட்ரல் மீடியேட்டரு. லிமரைக்கோ அப்படின்னா மறைக்கிறதுக்கு அப்படின்னு வச்சுக்கணும். லிமரைக்கோ அப்படின்னா ஹைக்யூ, சென்ட்ரியூ, லிமரைக்கோன்னு ரோடு, ஈரோடு. இவருக்கு வந்து 2004 வந்து வணக்கம் வள்ளுவா அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி 2004 கொடுத்துருக்காங்க. வணக்கம் வள்ளுவா 2004 சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருக்காங்க. தமிழக அரசின் பரிசு பெற்ற நூலும் இது தமிழன்பன் கவிதைகள். இவரோட கவிதைகள் வந்து இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இனிமையும் நீர்மையும் பிங்கள நிகழை. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும். யாம் அறிந்த அப்படின்னா யாரு அப்படின்னா பாரதி யாரு. யாம் அறிந்த. உலக தாய்மொழி நாள் வந்து February 21. தாய்மொழி நாள், தமிழுக்கு தாய்மொழி நாள் வந்து இப்போ உலகத்துக்கே தாய்மொழி ஒவ்வொரு தாய்மொழியும் கொண்டாடிக்க வேண்டியதான். February 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். ஓகே, அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தமிழ் விடு தூது. தூது வந்து ஒரு 10 வகையில் வந்து முன்னாடி காலத்தில் தூது விட்டுருப்பாங்க. இதில் முதலாக வந்தது அப்படிங்கிறது என்னென்னா நெஞ்சமிடு தூது. இப்போ இது வந்து தமிழோட தூதுங்கிறது ஒரு 96 வகை சிற்றிலக்கியங்களோட ஒன்று. இது வந்து களிவெண்பா. இது வந்து வெண்பா. என்ன வெண்பான்னா களிவெண்பா. பிரபந்தம் அப்படிங்கிற சொல் வடமொழி சொல். அதிலிருந்து தான் இது வந்திருக்கு தூது அப்படிங்கிறது. அதிலிருந்து வந்தது தான் தூது. பிரபந்தம் அப்படிங்கிற வடமொழி சொல்லேருந்து வந்தது தான் தூது. இப்போ அந்த தூதுன்னு பார்த்தீங்கன்னா 10 வகையான தூது. அன்னம் விடு தூது, மயில், கிளி விடு தூது, குயில் விடு தூது, வண்டு விடு தூது, நெஞ்சம் விடு தூது, தென்றல் விடு தூது, முகில் மான விடு தூது, தமிழ் விடு தூது. இப்போ இதில் தான் நம்ம தமிழ் விடு தூது பார்க்க போகிறோம். இதுக்கு ஆசிரியர் பேர் தெரியவில்லை. நெஞ்ச விடு தூதுனா முதல்ல வந்த தூது. ஸோ இப்போ இந்த தூதுலே வந்து தமிழை தூது விடுறதா வந்து இதில் ஃபுல்லாக பாடியிருப்பாங்க. அதில் வந்து ஒரு 3 குணம் 10 முக்குணம் 10 குணம் வட்டங்கள் எல்லாத்தையும் பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த இதை நீங்கள் இது வேணால் அழியா வனப்பு ஒன்று அழகு அதிகம். வனப்புனா அழகு. ஸோ இது ஜஸ்ட்டு ரீட் பண்ணாலே ஓகே புரியும். வேணா ஒருத்தர் ரீட் பண்ணுமா? ஓகே, ரீட் பண்ணிடலாம். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முந்திக்கனியே என் தமிழே என் முத்தமிழே
புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக் கேள். உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு உவந்து கேள். மண்ணில் குறள் என்றும் பல்லு என்றும் கொள்வார் கெடுப்பாய்க்கு உறவென்று 3 இனத்து உண்டோ. உறவுங்கிற 3 இனம் உண்டோ. திறனெல்லாம் வந்தென்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லியே சிந்துமே அந்திரமேல். முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார் நீ குற்றமிலா 10 குணம் பெற்றாய். முக்குணம் 10 குணம் பெற்றாய். மற்றொருவர் ஆகிய வண்ணங்கள் 5 மேல் உண்டோ நீ நோக்கிய வண்ணங்கள் 100 உடையாய். நாக்குலவும் உணரசம் 6 அல்லல். உணரரசம் 6 கிடையாது என்றோ. செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயின. ஏனோர்க்கு அழியா வனப்பு ஒன்று அதிகம் உண்டோ. ஒழியா வனப்பு 8 உடையாய். இப்போ இந்த குரம் பல்லு அப்படிங்கிற சிற்றிலக்கிய வகைகள் 3 இனம். சிற்றிலக்கிய வகைகள் குரம் 1 பல்லு 1. இனம் 3 இனம் துறை தாளிசை விருத்தம். துறை தாளிசை விருத்தம். திறமெல்லாம் அப்படின்னா சிறப்பெல்லாம். சிந்தாமணினா சீவக சிந்தாமணி சிதறாத மணி எனும் இரு பொருளையும் குறிக்கும். சிந்து அப்படின்னா ஒரு வகை இசைப்பாடல். முக்குணம் 3 குணங்கள் பற்றி சொல்கிறாங்க. அது என்னென்னா சத்துவம் ராசசம் தாமசம். சத்துவம் ராசசம் தாமசம். சத்துவம் ராசசம் தாமசம். சத்துவம் அப்படின்னா அமைதி மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணம். ராசசம்னா போர். ராட்சசனா மாற்றண்டா போர் தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம். தாமசம் அப்படின்னா சோம்பேறி சோம்பல் தாழ்மை ஆகியவற்றை குறிக்கும். 10 குணம் அப்படிங்கிறது செறிவு சமநிலை முதலிய 10 குண அணிகள். வண்ணங்கள் 5 என்ன அப்படின்னா வெள்ளை சிவப்பு கருப்பு மஞ்சள் பச்சை. வெள்ளை கருப்பு வெள்ளை சிவப்பு மஞ்சள் பச்சை. இந்த இதில் இருக்கும்ல சிவப்பு மஞ்சள் பச்சை டிராஃபிக்கில் சிக்னல்ஸில் அதை ஞாபகம் வச்சுக்கணும். கருப்பு வெள்ளை. ஸோ குரில் அகவல் தூங்கிசை வண்ணம் முதலாக இடை மெல்லிசை வண்ணம் ஈராக 100 இருக்குது. உணரசம் அப்படின்னா குறையுடைய சுவை. உணரசம் அப்படின்னா என்னதுன்னா குறையுடைய சுவை. நவரசம் அப்படின்னா 9 வகையான ரசங்கள். அதான் வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் கவலம் அவலம் கோபம் நகை சமநிலை. வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவலம் கோபம் நகை சமநிலை ஆகிய 9 சுவை. வனப்பு அப்படின்னா அழகு. அவை அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயல்பு புலன் இலைவு. பாடலோட பொருள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிக்கும் தெளிந்த அமுதமாய் அந்த அமிழ்தினும் மேலான விடுதலை தரும் கனியே இயலிசை நாடகம் என 3ஆய் சிறந்து விளங்கும் என் தமிழே. இந்த உன்னிடம் குறவஞ்சி பல்லு என்ற நூல்களை பாடி புலவர்கள் சிறப்பு கொள்கின்றனர். நீயும் அவற்றை பாடிக்கொண்டு எடுத்துக்கொண்டு போ. அதனால் உனக்கு தமிழிசை அதாவது 3 வகையான இசைகள் என்ன அப்படின்னா 3 இனம். தமிழிசை துறை விருத்தம் என்னும் 3 வகை பாவினங்களிலும் உறவு உண்டோ. பாவின் திறம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா முதல்ல. 2 கண்களைப் போல 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர். பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர். அதுபோல தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி. பூக்களால் அப்படின்னாலும் அதுக்கு பேர் கன்னி தான். செய்யுள்ள தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படுவதும் செய்யுளும் கன்னி தான். ஸோ அடுத்தது அந்த குறளோட தொடர்ச்சி குறளுங்க பாருங்க. பாட்டோட மீனிங் பார்த்தலாம். சிந்தா அப்படின்னா கெடாத மணியாய் இருக்கும். கெடாத மணியாய் இருக்கும். சிந்து அப்படின்னா ஒரு வகை இசைப்பாடல். வானத்தில் வசிக்கும் முற்றும் உணர்ந்த தேவர்கள் கூட சத்துவம் ராசசம் தாமசம் என்னும் 3 குணங்களையே பெற்றுள்ளன. ஆனால் நீயோ 10 குணங்கள் இல்லாமல் செறிவு தெளிவு சமநிலை இன்பம் ஒழுகிசை உதாரம் உயிர்த்தலில் பொருண்மை காந்தம் வலி சமாதி எனும் 10 குணங்களையும் பெற்றுள்ளாய். வண்ணங்கள் 5 வெண்மை செம்மை ஒயிட்டு பிளாக்கு ரெட்டு எல்லோ கிரீனு. நீயோ புலவர்கள் கண்டடைந்த குரில் அகவல்
குறில் அகவல் தூங்கிசை வண்ணம் முதலாக இடைமெல்லிசை வண்ணம் ஈராக 100 வண்ணங்கள் வச்சிருக்க அப்படின்னு சொல்லுறாங்க. நாவின் மீது பொருந்தும் குறைபாடுடைய சுவை உணவின் சுவைகள் 6க்கு மேல் இல்லை. ஆனால் நீயோ செவிக்கு விருந்தளிக்கிறதுக்கு மாதிரி 9 சுவைகளை பெற்றுள்ளாய். தமிழை அடைய பெறாத மற்றவையோர்க்கு அழியாத அழகு ஒன்றே ஒன்று அல்லாமல் அதிகம் உண்டோ? இலக்கண குறிப்பு பார்க்கலாம். முந்திக்கனி அப்படின்னா அந்த உருவகம் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து உருவகம். தெல் அமுது அப்படின்னா தென்மை ப்ளஸ் அமுதுனா பண்பு தொகை. குற்றமிலா அந்த லா அப்படி வந்துட்டாலே ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம். நா அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி. செவிகள் உணவான அப்படின்னா செவிக்கு அப்படின்னா 4ஆம் வேற்றுமை தொகை. சிந்தாமணி அப்போ சிந்தா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். வகுப்பத உறுப்பிலக்கணம் பார்க்கலாம். கொள்வார் கொள் ப்ளஸ் இவ்வு ப்ளஸ் ஆர் கொள் பகுதி இவ் எதிர்கால இடைநிலை ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. உணர்ந்த உணர் ப்ளஸ் இத்திந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் உணர் பகுதி இத் சந்தி இத்திந்தானது விகாரம் இறந்த கால இடைநிலை பெயரச்ச விகுதி. இறந்த கால இடைநிலை பெயரச்ச விகுதி. தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் தூது என்பதும் ஒன்று. தூது அது வந்து வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என வேறு பெயருக்கு. சிற்றிலக்கிய வகைகளில் தூதுங்கிறது ஒன்று. அது வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. இது வந்து தலைவன் தலைவியருள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவர்பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்தை உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலை அதாவது ஓகேன்னு சொன்ன மாதிரி அதாவது தலைவன் மீது கொண்ட காதல்னால ஒருத்தர் செலுத்தும் அன்பை புலப்படுத்துகிறாங்க. படுத்திட்டு அதுக்கு அடையாளமாக மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈராக 10ஐயும் தூது விடுவதாக கலிவெண்பாவால் இயற்றப்படுவதாகும். தமிழுடைய தூது வந்து மதுரையில் கோவில் கொண்டு இருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணொருத்தி தமிழோட தூது தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூதுவிடுவதாக அமைந்துள்ளது. இந்நூல் 268 கன்னிகளை கொண்டது. தமிழின் சிறப்புகளை குறிப்பிடும் சில கன்னிகள் இப்பகுதி இடம்பெறவில்லை. 1930 உவேசா முதலில் பதிப்பித்தார். இதை பதிப்பித்தது யார் அப்படின்னா 1930 உவேசா. இது வளரும் செல்வம் விரிவானத்தில் நம்ம மடிக்கணினி அப்படின்னா லேப்டாப்பு, சாஃப்ட்வேர் அப்படின்னா மென்பொருள், ப்ரௌசர் அப்படின்னா உளவி, கிராப் அப்படின்னா செதுக்கி, கர்சர் அப்படின்னா ஏவி, சைபர் ஸ்பேஸ்னால் இணையவழி, வையக விரிவு வலை, ஃபோல்டர் அப்படின்னா உரை. அதுக்கப்புறம் நேவி அப்படின்னா நாவாய், இது வரும். எரித்திரை அப்படின்னா கலன், நீர் தமிழ் சொற்கள் இடம்பெற்றிருக்கதா சொல்கிறாங்க. தமிழ் எழுத்துக்களை சொல்கிறது அந்த கடலை உருண்டையை அதாவது கடலை உருண்டையை முக்கி சப்பி ருசிச்சு சாப்பிட்டு எடுத்து அதை கூடையில் போடு என்று அம்மா கூறினாள். அதான் ஷார்ட்கட். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா தொடர் இலக்கணம். இயல் 1 இருக்கிற தொடர் இலக்கணம். இதில் வந்து எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் பற்றி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தன்வினைனா என்ன பிறவினைனா என்னங்கிறது பேசியிருப்பாங்க. ஸோ எட்வர்டு வந்தால் அப்படின்னா எட்வர்டுங்கிறது பெயர் சொல். ஸோ எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்லு தான் எழுவாய். எழுவதற்கு அடிப்படையாக அமைந்தது தான் எழுவாய். கனகாமரம் பூத்தது அப்படின்னா ஒரு செயல் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கும் பார்த்தியா, அதனால் நடந்த பயன். அப்போது பூத்ததுங்கிறது ஒரு செயல், கனகாமரங்கிறது பயனிலை. வினைச்சொல்லை பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை பயனிலை. கனகாமரம் பூத்தது என்ன செயல் நடந்ததுன்னா பூத்ததுங்கிறது தான். ஸோ அது வந்து பயனிலை. இப்போது மெயினாக கனகாமரத்தை சூடினால் அப்படின்னா எதை சூடினால் வந்தால் செய்யப்படும் பொருள். சூடினால்ங்கிறது எப்போவுமே பயனிலை கடைசியில் தான் வரும். மீனாங்கிறது எழுவாய், பெயர் எழுவாய். அதாவது ஒரு தொடரில் வந்து எழுவாயும் செய்யப்படு பொருளும் பெயர் சொல்லாகவும் பயனிலை வினைமுற்றாகவும் இருக்கலாம். இந்த அப்படி இருக்கிற பயனிலை வந்து அந்த தொடரின் பயன் நிலைத்து நிற்கும் இடமாகும். ஒரு தொடரில் செய்யப்படு பொருள் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. செய்யப்படு பொருள் தோன்றும் இடம் விளக்கமாக இருக்கும்.
படித்தாய் அப்படின்னா யார் படித்தா, நான் படித்தாயும் வராது. அப்போ நீ படித்தாய். அப்போ நீங்கிறது மறைஞ்சிருக்கு. அப்போ நீங்கிறது தோன்றாமல் இருக்குது. அப்போ அது வந்து தோன்றா எழுவாய். நான் வந்தேன் அப்படின்னா வந்தேங்கிறது ஒரு செயல், நான் வந்துட்டேன் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்கு. அப்போ அது வந்து வினை பயனிலை. வினை பயனிலை. இங்கே எழுவாய் தோன்றலை, இங்கே பயனிலை தோன்றலை. வினை பயனிலை. சொன்னவர் கலா அப்படியா? அப்போனா பெயர் சொன்னது பெயர் கொடுத்துருக்காங்களா? கலா எனும் பெயர் சொல்லை பயனிலையாக வந்துள்ளது. ஸோ பெயர் பயனிலை. விளையாடுபவன் யார் அப்படின்னா இங்கு யார் எனும் வினைச்சொல் பயனிலையாக வந்துள்ளது. அதான் வந்து வினா பயனிலை. ஸோ இதை மாதிரி ஒரு சொற்றொடரில் எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் மூன்றும் ஒரு வரிசையில் தான் வர வேண்டும். கட்டுப்பாடு, எந்த கட்டுப்பாடும் கிடையாது. தமிழின் தொடர் அமைப்பு சிறப்புகளுள் இதுவும் ஒன்று. நல்ல நல்ல நூல் ஒன்று படித்தேன். இது வந்து ஒரு பெயரடை கொடுத்துருக்காங்க. அப்போ நல்லங்கிற ஒரு பெயரடை வந்து ஒரு நூலை குறிக்கிறது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து பெயரடை. நல்ல என்னும் சொல் எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு, நூலுக்கு எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வருகிறது. இவ்வாறு அமைவதை பெயரடை என்கிறோம். மகிழ்நன் மெல்ல வந்தான். இதில் வந்து மெல்ல அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, வந்தான்ங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ வந்தான் எனும் வினை பயனிலையை அடையாக வருகிறது. இது வந்து வினை அடை. வந்தான்ங்கிறது வந்து மெயினாக ரீசனாக வருது. ஸோ அதுக்கப்புறம் தன்வினை அப்படின்னா தானே செஞ்சோம்னா, பந்து உருண்டது அப்படின்னா அது தன்வினை. பிறவினை அப்படின்னா உருட்ட வைத்தான்ங்கிறது பிறவினை. தன்வினைகள் வந்து பிறவினைகள் வந்து பி போன்ற விகுதிகளை கொண்டும் செய், வை, பண்ணு போன்ற துறை வினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகிறது. தன்வினை இது அவன் திருந்தினான், அவர்கள் நன்றாக படித்தனர், அவனை திருத்த செய்தான், தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தான், பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தான். பிறவினை. செய்வினை செயற்பாட்டு வினைனா ஒரு பாட்டு பாடுகிறாருங்கிறது செய்வினை. பாட்டு அவளால் பாடப்பட்டது, அந்த பட்டது அப்படின்னு வந்துட்டாலும் அது செயற்பாட்டு வினை. செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை. செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை. செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயற்பாட்டு வினை. செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயற்பாட்டு வினை. படுங்கிறது மாதிரி உன், பெரு அப்படின்னா துணை வினைகள் இருக்குது. அவற்றை போலவே எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று, போயிற்று, ஆனது முதலான துணை வினைகள் செயற்பாட்டு வினைகளை உருவாக்குகின்றன. ஸோ இதில் இந்த எக்ஸாம்பிள் கட்டாயம் படிச்சு இந்த எக்ஸாம்பிள்லேருந்து கொஸ்டின் வரும். அப்துல் நேற்று வந்தான். யார் வந்து அப்துல் தான் டேரெக்டாக கொடுத்தாங்க. ஸோ அது வந்து தன்வினை. அப்துல் நேற்று வருவித்தான், அவன் வர வச்சான் அப்படின்னா பிறவினை. கவிதா வந்து உரை படித்தாள். அப்போது தன்வினைக்கும் இந்த செய்வினைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ அப்துல் நேற்று வந்தானே எப்படி நேற்று அப்துல்லால் வர வைக்கப்பட்டது அப்படி வராது. வந்தான் நேற்று அப்துல், இந்த மாதிரி மாற்றி எழுத முடியாது. அப்படி மாற்றி எழுத முடியாமல் வந்தாலே அது வந்து என்னது தன்வினை. இப்போ பாருங்க, கவிதா உரை படித்தாளுங்கிறது செய்வினை. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது, உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. நேற்று அப்துல்லால் வரவழைக்கப்பட்டதுன்னு வராது. அப்போது உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்னா செயற்பாட்டு வினை. குமரன் மலையில் நனைந்தான், மலை குமரனால் நனையப்பட்டதுன்னு வருமா? வராது. ஸோ அவனை உடன்பட்டுங்கிறதுனால உடன்பாட்டு வினை தொடர். குமரன் நனையவில்லை அப்படின்னா எதிர்மறையாக வந்துட்டு. ஸோ எதிர்மறை வினை தொடர். என் அண்ணன் நாளை வருவான், நான் செய்தியை சொல்லிட்டு போகிறான், அப்போ செய்தி தொடர். எவ்வளவு உயரமான மரம் அப்படின்னா உணர்ச்சி தொடர். பூக்களை பறிக்காதுன்னா கட்டளை தொடர். இது நாற்காலி, அவன் மாணவன், பெயர் பயனிலை தொடர். அதுக்கப்புறம் வந்து பகுபத உறுப்பிலக்கணம் பார்க்க போகிறோம். பகுபத உறுப்பிலக்கணம் வந்து 2 வகைப்படும். பகுபதம், பகாபதம். பிரிக்கக்கூடியது, பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் வந்து பகுபதம். பெயர் பகுபதம், வினை 2 டைப் இருக்குது. பெயர் பகுபதம், வினை பகுபதம். பிரித்தால் பொருள் தராது வந்து பகாபதம். ஸோ பகுபத உறுப்புகள் வந்து மொத்தம் 6 இருக்குது. பகுதி, விகுதி, சந்தி, சாரி. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுதி அப்படின்னா முதல்ல நிற்கும், பகாபதமாக அமையும், பிரிக்க முடியாத மாதிரி இருக்கும். பெயர் சொல்லில் 6 வகை பெயராகவும் வரும். விகுதி சொல்லின் இறுதியில் நின்று திணைப்பால் என்னிடம் காட்டுவதாக அமையும். இடைநிலை அப்படின்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையே
பகுதிக்கும் விகுதிக்கும் இடையே நிற்கும். அது சந்தி அப்படின்னா பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும். பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். சாரி அப்படின்னா பகுதி விகுதி இடைநிலை சார்ந்து வரும். இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் இருக்கும். விகாரம் அப்படின்னா தனி உறுப்பு. மேற்கண்ட பகுபத உறுப்பிலங்களில் ஏற்படும் மாற்றம். இப்போ அதே பாருங்கள், இந்த ஊரான்கிறது ஊர். பகுதி எப்படி பிரிக்காங்க? நடி, பார்தான பார், வரைந்தான வரை, மடிதான மடி, மகிழ்னா மகிழ். விகுதி அது பகுதி என்ன கொடுக்குறாங்க, அப்புறம் விகுதி என்ன கொடுக்குறாங்க? ஆண், படி ப்ளஸ் இத்து ப்ளஸ் இது ப்ளஸ் ஆண்னு முடியும். அப்போ ஆண்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. பாடுகிறாள், பாடு ப்ளஸ் இக்கு ப்ளஸ் கி ப்ளஸ் ஆள் அப்படி வரும். அப்போ பெண்பால் வினைமுற்று விகுதி. இது மட்டும் ஆண் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஆள் வந்து பெண்பால் வினைமுற்று விகுதி. ஆர் வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. ரு ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. ஆ பலவின்பால் வினைமுற்று விகுதி. பலவின்பால் வினைமுற்று விகுதி. ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. ஓம் தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. பன்மை வினைமுற்று விகுதி. ஆம் எம் ஏம் ஓம் அப்படி வந்துட்டாலே தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. ஆய் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. ஆய் வந்து முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. ஈர் முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. அப்படிங்கிறது வந்து அடுத்து வந்து தல், அல், ஐ, கை, சி, பூ அந்த மாதிரி இருந்தாலே தொழிற்பெயர் விகுதி. இத்துட்டு இருன்னு வந்தாலே இறந்த காலம். கிறு கின்றுன்னு வந்தாலே நிகழ்காலம். இவ்வு இக்கு அப்படி வந்தால் எதிர்கால இடைநிலை. ஆள், எதிர்மறை இடைநிலை. இஞ்சி, இந்து, இவ்வு, இச்சு, இத்து இதெல்லாம் வந்தாவே பெயர் இடைநிலைகள். சந்திங்கிறது சந்தி, இப்பு, இற்கு, சந்தி. இவ் வந்து எதிர்கால சந்தி. சாரியை வந்து அப்படி இருந்தாலே சாரியை. ஆண், இன், அல், ஒற்று, மற்று, இத்து, அத்து, தம், நம், நும், உ, ஐ, கு, என். எழுத்து பேர் பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்து பேர். பகுதி அதாவது பகுபத உறுப்புகளை வரவே வராது. பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும். அது வந்து எழுத்து பேர். இத்து மட்டுமே வரும். சாரியை இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்து பேர். சாரியை இடத்துல எழுத்து வந்துச்சு, இத்து வந்துச்சுன்னா தான் அது எழுத்து பேர். வந்தனன் வா ப்ளஸ் இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ப்ளஸ் சாரியை ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஸோ பதவியை விட்டு நீங்கினான், பிறவினை தொடர் நீக்கினான். பிற மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர். அடுத்தது வந்து உண்ணப்படும் தமிழ் தேன் செய்வினை. திராவிட மொழிகள் 3 குடும்பங்களாக பகுக்கப்பட்டுள்ளன. நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார். மொழிபெயர் மெய்பெயர்ப்பித்தான். பதிவு செய்யப்பட்டது. பருத்தி விட்டான். இயக்கப்பட்டது. தமிழ் இலக்கியங்களை கொண்டுள்ளது. நாம் தமிழ் இலக்கிய நூல்களை வாங்க வேண்டும். புத்தகங்களை வாழ்வியல் அறிஞர் கொடுக்கின்றன. நல்ல நூல்கள் நம்மை நல்வழிப்படுத்துகின்றன. எல்லோருக்கும் இனிய வணக்கம். அவன் நல்ல நண்பனாக இருக்க பெரிய ஓவியமாக வரைந்து வா. கொடிய விலங்கிடம் பழகாதே. ஸோ கலைச்சொல் பார்த்தோம்னா உருபன் அப்படின்னா மார்ஃபி, ஃபோனிம் அப்படின்னா ஒலியன், கம்பரேட்டிவ் கிராமர்னா ஒப்பிலக்கணம், பேரகராதி அப்படின்னா லெக்சிகன். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் வந்து ராபர்ட் கால்டுவெல். மொழிபெயர்ப்பும்
மொழிபெயர்ப்பு வந்து மனவை முஸ்தபா, தமிழ்நடை கையேடு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட இயல் 1 கம்ப்ளீட் ஆச்சு. இயல் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.